ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அப்படின்னா என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சதுல ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய உண்மையான அன்பும் சிறிது நேரம். அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சந்தோஷம் பத்தி பார்த்துடலாம். சந்தோஷ் அப்படிங்கிற பேர்ல மட்டும் சந்தோஷம் இருக்கு, பட் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இருந்ததே இல்லை. சந்தோஷம் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாநகரத்துல ஒரு சிறிய கிராமத்துல பிறந்திருக்காரு. இவரோட பள்ளி பருவம் எல்லாமே அந்த ஒரு கிராமத்திலேயே முடிஞ்சு போயிருது. இவர் கல்லூரி படிப்பை வந்து சிட்டியில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவரு. ஸோ அதனால ஒரு சிட்டிக்கு போடுற எந்த சிட்டி பார்த்தீங்கன்னா பெங்களூர் பார்த்தீங்கன்னா சொல்ல வேணாம், செம்மையான ஒரு சிட்டி. எல்லா பொண்ணுங்க, ஐடி ஃபீல்டு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடம் தான். ஸோ அங்கே போய் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஆள் இவர். கொஞ்சம் இந்த கிராமத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள், அதனால அங்கே போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ போயிட்டாரு, பெங்களூருக்கு போயிட்டாரு. போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாமே புதுசாக டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸ்டார்டிங் போனவொடனே டக்குன்னு எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் டோட்டல் சேஞ்சாக இருக்குது. அங்கே வந்திருக்கவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட் சேஞ்சாக இருக்குது. சந்தோஷத்துக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் பயம், எல்லாரையும் பார்த்தோன்னே பயம், எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு பயம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் வந்து ரேகிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 2006 அந்த டைமில் ரேகிங் அதிகமாக இருக்கனால இவர் வந்து போகிறாங்க, இவர் வந்து ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. ரேக் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக வந்து ஒரு பொண்ணு வருது. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சீனியர், பட் நம்ம சந்தோஷ்க்கு சீனியர் பொண்ணு அப்படிங்கிறது தெரியாது. வந்துட்டு வந்து அந்த பசங்க வந்து ரேக் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை இவன் வந்து எனக்கு தெரிஞ்ச பையன், இவனை விட்டுருங்க அப்படின்னு தான் சீனியர்கிட்ட பேசுது. அவங்களும் ஸோ சரின்னு ஒன்று விட்டுறாங்க. விட்ட உடனே இவங்க வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. தேங்க்ஸ் சொன்ன உடனே சரி ஓகேடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிடுது. எனக்கே ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னு எதுவுமே கேட்கவும் அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல விட போயிட்டாங்க. போன உடனே இவர் வந்து கிட்டத்தட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சர்க்கிள் எல்லாம் அமைஞ்சிருந்தாங்க. ஜாலியாக இருக்காரு. ஜாலியாக இருந்த உடனே ஒரு 1 month 2 months ஆயிடுச்சு. அங்கே உள்ள பசங்களோட அந்த ட்ரெண்டிங்க்கு ஒரு செட்டப் மாறிட்டாரு. மாறினோடனே ஒரு நாள் போயிட்டு நம்ம அட்லீஸ்ட் அந்த பொண்ணை பற்றி நம்ம பேரெல்லாம் சொல்லவே இல்லை. ஸோ அந்த பேரெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திவ்யா. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா திவ்யா. திவ்யா பார்த்தீங்கன்னா சென்னை பொண்ணு. திவ்யா வந்து ஒரு செம்ம ஜாலியான டைப்பில் கூட பேச ஒரு டைப்பு. இவர் வந்து டக்குன்னு வந்து ஒரு 1.5 month கழிச்சு வந்து போய் திவ்யாவை பார்க்குறாரு. திவ்யா பார்த்தோன்னே திவ்யா பார்க்கல. ஃபர்ஸ்ட் பின்னாடி வந்துட்டு பின்னாடி இருந்து கூடுறாரு திவ்யா அப்படின்னு உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. யாரும் நம்ம பேர சொல்லி கூட்டுறாரு அப்படி திரும்பி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவரு டோட்டலாக ஆள் சேஞ்ச் ஆகிட்டாங்க. என்னடா நீ இந்த ஒரு கூட செஞ்சுட்டியா, இவ்வளோ டோட்டலாக மாறிட்டேன் அப்படின்ட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சந்தோஷம் சுத்தாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பெங்களூர்ல. அது மட்டும் இல்லாமல் திவ்யா இல்லாமல் சந்தோஷம் பார்க்க முடியாது, சந்தோஷம் இல்லாமல் திவ்யா பார்க்க முடியாது. இந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியுது. அடுத்த செகண்ட் செமஸ்டருக்குள்ள ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அந்த செகண்ட் செமஸ்டர் டைமில் லீவ் வருது. லீவ் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்ச லீவ் வருது. லீவ் வந்த உடனே இவர் தான் சொந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சந்தோஷம் சொல்கிறாரு. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறா, இங்கே போகலாம், நம்ம ட்ரிப் போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இவரு இல்லை, வீட்டில் இருந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க போகும் அப்படின்னு. நீ வேணா எங்கள் ஊருக்கு வா, எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு வயசுலாம் இருக்கும், உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. சரி ஓகேடா நான் வரேன் அப்படின்னு. எப்படி நீ சொல்லிட்டு வருது எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்குவாங்களா அப்படின்ட்டு நம்ம சந்தோஷம் வந்து திவ்யா கேட்குறாரு. இல்லை என் புருஷன் வீட்டுக்கு போகிறேன் நான் சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கலாய்ச்சிட்டு போகிறாங்க. அது ஆனால் ஒரு மனசில் சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஒரு பயங்கர ஜாலியாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா காதலுக்கு கண்ணுலன்னு சொல்லுவாங்க, ஆனால் வயசு வித்தியாசம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையை பொறுத்தவரையில. ஏன்னா ஒரு சீனியர் பொண்ணை தான் ஒரு காதலிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திவ்யா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஏ இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள வயசு டிஃப்ரெண்ட் ஒரு 3 years இருக்கும். அதனால ஆனால் அந்த அவங்க வந்து சரி ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் பழகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து லவ் அப்படிங்கிற கேட்டகரியில் பழகிட்டு இருக்காரு. இவங்க 2 ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போனோடனே அந்த கிராமத்துல வந்து எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அம்மா சந்தோஷம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க திவ்யா பத்தி. சொன்ன உடனே அவர் நல்லா கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்ல ஒரு அங்கே ரவுண்ட் அடிச்சு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஊருக்கு சுற்றுறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு 4 days கழிச்சு சந்தோஷம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எப்படியா நான் போனோம் இம்ப்ரெஸ் பண்ண ப்ரொபோஸ் பண்ணுவோம், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க பசங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வயல் இருக்கும்ல, வயலில் வந்து சென்டரில் வந்து ஃபுல்லாக அந்த ஒரு ஹார்ட் ஷேப்பில் மட்டும் அதையெல்லாம் இந்த நெல்லெல்லாம் பிடிங்கிட்டு அந்த இடத்துல ஸ்க்ரீன் மாதிரி வச்சு அதில் ஃபுல்லாக ஹார்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து வெல்கம் டு அப்படின்னு நிறைய போட்டு வச்சு நிறைய போட்டிருக்காங்க. அப்படி போட்டவுடனே இவங்க வந்து போகிறாங்க. இவங்க கண்ணை கட்டி கூப்பிட்டு போகிறாங்க. திடீர் கண்ணை கட்டி கூப்பிட்டு போன உடனே டக்குன்னு அங்கே போயிட்டு கண்ணை அவுத்து விட்டோடனே பார்க்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் வந்து ஒரு பலூனோட ஹார்ட் ஷேப் பலூனோட வந்து இப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க நின்றுட்டு இருக்காரு. இவங்களுக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு, ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. சந்தோஷ் வந்து டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா, இந்த வயலுக்குள் உன்னை காற்றாய் வர விரும்புகிறேன், என் இதயத்திற்குள் என் இதய துடிப்பாய் வர விரும்புகிறேன் அப்படின்ட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஃபீலாக ஓடி போயிட்டாங்க திவ்யா. ஓடி போயிட்டு அப்படியே கொஞ்ச நாள் பேசவே இல்லை. நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பேசவே இல்லை. காலேஜ் ஆரம்பிச்சு காலேஜுக்கு வந்துட்டாரு. இவர் ஃபோன் பண்ணாலும் அவங்க பேசவே இல்லை. வந்த உடனே அவங்க வந்து
3 நாள் ஆச்சு காலேஜ் வரவே இல்லை மறுபடியும் திவ்யா. இவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரே பதட்டமா இருக்கு. ஆனால் திவ்யா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க, இது ரொம்ப அவனை லவ் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கே தெரியாது. எப்போ தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொப்போஸ் பண்ண வீட்டுக்கு விட்டு வெளியே வந்த உடனே அவன்கிட்ட நான் பேசாமல் இருந்த ஒரு கொஞ்ச காலம் வந்து என்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுது. அப்போ தான் அவங்களோட லவ் எனக்கு புரிய வந்துச்சு. ஆனால் இதை எப்படி அவன்கிட்ட வந்து ஃபேஸ் பண்ண சொல்ல முடியும், ஏன்னா அவன் சின்ன பையன், நான் வந்து கொஞ்சம் ஒரு வயசோட பெரிய பொண்ணு. ஆனால் வீட்டில் வந்து இது எப்படி ஒத்துக்குவாங்க, வெளியுள்ள சமூகத்தில் எப்படி ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா திவ்யா. ஆனால் வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, சமூகம் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, யார் எதிர்பார்க்குறது, அவங்க யாருக்கும் கூட பண்ணப்படுறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ 3 நாள் கழிச்சு வந்தோடனே இவர் வந்து காலையிலே உட்காந்துருக்காரு. 8 மணிக்கு வந்து காலேஜ் 10 மணி தான், 8 மணிக்கு வந்து உட்காந்து வந்து எப்படியா பேசி ஆகணும், ரொம்ப நாளைக்கு நம்ம பேசி நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், பண்ண தப்பு அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம வீடு எப்படியா சாரி கேட்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து. இவங்க வந்து போய் டக்குன்னு வந்தோடனே சாரி கேட்டுறாரு. நீ என்ன சாரி கேட்குற அப்படின்னு, நான் அவனுக்கு எப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு. அவங்களும் லவ் வந்து சொல்லவே இல்லை கடைசியில். இவரும் அதுக்கப்புறம் அந்த சாரி கேட்டு அந்த லவ் பற்றி அப்புறம் பேசவே இல்லை. அப்படி ஒரு 2 months 3 months நல்லா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. வருஷங்கள் கடந்து போனால் டக்குன்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து இதுக்கு மேலே வந்து கன்ஃபார்ம் முடியும், எவ்வளோ நாள் நடிக்க முடியல. ஒரு நாள் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு, நான் வந்து திவ்யா நீ என் வாழ்க்கையில் வந்து என் பேரில் இருந்த சந்தோஷம் கூட என் வாழ்க்கையில் இருந்தது கிடையாது, ஆனால் என் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கப்புறம் சந்தோஷம் அப்படிங்கிற தான் உணர்ந்தேன். இதுக்கப்புறம் நீ இல்லை அப்படி என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன், அதனால நான் வந்து என்னோட உயிரை விடுறேன் அப்படின்னு விடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அதை எழுதி வச்சுட்டு அவள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்டு வந்து கொடுத்த உடனே படித்த உடனே டக்குன்னு ஓடி வராங்க. ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. உட்காந்த உடனே டக்குன்னு வந்து நான் அவனை லவ் பண்ணுறேன்டா, நான் வந்து உன்னை பிரிஞ்சலாம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் வந்து இது பேரண்ட்ஸ் எப்படி எதுவும் தெரியாது, அதனால நம்ம வந்து ஒரு படித்து முடிச்சு ஒரு செட்டில் ஆகிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் டேரெக்டா, இப்போ நமக்கு அந்த லவ்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவனை லவ் பண்ணுறேன் சீரியஸா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசின உடனே டக்குன்னு அவர் வந்து தோளில் வந்து சாஞ்சிடறாங்க. தோளில் சாஞ்ச உடனே என்னடா ஆச்சு அப்படின்னோடனே டக்குன்னு மடியில் விழுந்துட்டார். தோளில் வந்து டக்குன்னு மடியில் விழுந்துட்டார். என்னடா ஆச்சு அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மருந்து குடிச்சிருக்காரு. குடித்தோடனே எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப போராடுறாங்க திவ்யா. ஹெல்ப்புக்கெல்லாம் ஆளை போட்டு கடைசியாக டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொழைச்சிட்டாரு. பொழைச்ச உடனே அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. வாழ்க்கையிலே அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டது ஃபர்ஸ்ட் டைம். சந்தோஷம் அவங்க கிடைச்சிட்டாங்க. அந்த 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு இதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஆகி அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா ஒரு படிச்சுட்டு இருந்தாங்க. படித்து முடிச்சுட்டு 2 பேருமே பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட மேரேஜ் பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்டே போட்டுருங்க. அதுக்கு மட்டும் உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது காதல் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட ஷேர் பண்ண நினைச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து டிஸ்பிளே கொடுக்குறேன். அது மட்டும் கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நம்ம காதல் கதை சொல்லலாம். பாய்.